விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஐயா ஐயா, என் பேர் முருகன். நான் பாறைப்பட்டியிலேருந்து வரேன். எங்களுக்கும் இந்த மேடையில் ஆட ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா ஐயா? முதல்ல நீ யாரு? ஐயா, நான் ஒரு கிராமிய கலைஞன் ஐயா. அதுக்கு இது என்ன மேடை தெரியுமா? தமிழ் கல்ச்சுரல்ஸ் ஃபவுண்டேஷன். இங்கே ஆடணும்னா பாப், லாக், ஜாஸ், க்ரம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரியுமா? ஐயா அப்படின்னா? இதுவே தெரில, நீ எல்லாம் எதுக்கு உள்ள வர? வாட்ச்மேன், இந்த ஆளை ஏன் உள்ள சேர்த்த? முதல்ல வெளியே தோத்தியா? ஐயா 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 ஐயா, இந்த மேடையை நம்பி நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கேன் ஐயா. யோ, முதல்ல காலை விடியா. சரி, உனக்கு என்னதான் ஆட தெரியும்? ஐயா, எனக்கு ஒயிலாட்டம் தெரியும், மயிலாட்டம் தெரியும், பொய்க்கால் குதிரை தெரியும், காவடி ஆட்டம் தெரியும், பற ஆட்டம் தெரியும், புலி ஆட்டம் தெரியும் ஐயா. அதெல்லாம் அழிஞ்சு போய் 15 வருஷம் ஆச்சு. உங்களுக்கான மேடை இது கிடையாது. ஒழுங்கா வெளியே போயிடு. அம்மா செல்வி, கொஞ்சம் தண்ணி கொடுமா. இந்தாங்கப்பா. உட்காருமா உட்காரு. அப்பா நேற்று மெட்ராஸில் நம்மளுக்காக வாய்ப்பு கேட்க போயிருந்தேன்ல? ஆமாப்பா. அங்கே நம்மளுக்கு நல்ல மரியாதை கிடைச்சிதுமா. நான் வாய்ப்பு கேட்ட இடமும் தமிழ் பண்பாட்டு கழகம். நம்ம கற்றுக்கின பாரம்பரிய கலை அழிஞ்சிடுச்சான். அதை கேட்டவொன்னே என் உசுறு பாதி அங்கேயே போயிடுச்சு. நான் இருக்கிற வரைக்கும் என் கலையை காப்பாற்றிட்டேன். இப்போ அதை உன் கையில் கொடுக்குறேன். நீ இருக்கிற வரைக்கும் அந்த கலையை காப்பாற்றுமா. உன் பொண்ணு நான் இருக்கேன்ப்பா, நான் காப்பாத்துறேன்ப்பா. அப்பா அப்பா அப்பா. முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா, உண்மை கட்டளைக வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நிக்காது ஒருபோதும். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க, என்ன காடாம ஆட்டி வச்ச வணக்கங்க. மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு. விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீரு. நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் மொத்தமையும் பகலில் சங்கமம், அலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம்.
ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழகறியாது போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா உம கடலைகள் வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நீ காத்து வரும்போதும் மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் ஒளி உயிர் ஒளி வானில் சங்கமம் உனக்கொரு ஆவியலும் தலையில் சங்கமம் சங்கமம் மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் ஒளி உயிர் ஒளி வானில் சங்கமம் உனக்கொரு ஆவியலும் தலையில் சங்கமம் சங்கமம். நம்ம பாரம்பரிய கலைகள் எல்லாமே நம்ம ரத்தத்திலையும் நம்ம நரம்புலையும் ஊர்னது. நம்ம முன்னோர்கள் இந்த பறையாட்டத்தை போர் செய்தி சொல்றதுக்கும் விவசாய செய்தி சொல்றதுக்கும் பயன்படுத்தினாங்க. மயிலாட்டம் ஒயிலாட்டம் இது எல்லாமே நம்ம குலசாமிகளுக்கு நாங்கள் ஆடினது. இது எல்லாத்தையும் இப்போ மறந்தாச்சு. அயல் நாட்டு கலையை உள்ளே எடுத்துன்னு வந்தோம், நம்ம கலையை கொலை பண்ணிட்டோம். உங்களை நாங்கள் அயல் நாட்டு கலையை கற்றுக்க வேணாம்னு சொல்லலை, நம்ம நாட்டு கலையை விட்டுடாதீங்கன்னு சொல்ல வரோம். நம்ம கலை அழிஞ்சா நம்ம அழிஞ்ச மாதிரி. தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறோம், நம்ம தாய்மொழி நம்ம தாய் கலையை அழிய விடாத பார்த்துக்கோங்க. வாழ்க தமிழ், வளர்க கிராமிய கலை. தகப்பனை இழந்த சோகத்தில் அதே நேரத்தில் நம்ம பாரம்பரியமான கல்ச்சர் நம்மளோட அந்த டான்ஸை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. ரெண்டு இமோஷன்ஸ் மிக்ஸ்ட் இமோஷன்ஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். பிரசன்ன மாஸ்டர். ஆஷிகா, நைஸ் மெசேஜ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை, நம்ம கலையை நம்ம தான் காப்பாற்றணும், அடுத்த வந்து காப்பாற்றணும்னு நினச்சா நடக்காது. ஸோ நைஸ் மெசேஜ் அண்ட் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. விஷுவலாக கூட அந்த ஷேடோ பிளே எவ்ரிதிங் வாஸ் பியூட்டிஃபுல். செகண்ட் ஹாஃப், அதாவது அந்த அப்பா கேரக்டர் வந்துட்டு பாடிட்டு போனதுக்கப்புறம் ஒரு எமோஷன் ஒன்று இருந்துச்சு. அந்த இமோஷன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அந்த இமோஷன் மட்டும் வந்திருந்ததுன்னா சத்தியமாக சான்ஸ் இல்லை. எக்ஸ்பிரஷன் ரவுண்ட் வைஸ் பட் ப்ரில்லியண்ட்டாக ஆடினீங்க. நல்ல எனர்ஜி, ஹேண்ட் பர்ஃபெக்ஷன், ஸ்ட்ரெச்சிங், கிச்சிங் எல்லாம். காட் பிளஸ் யூ. வெரி குட். தருண் மாஸ்டர். ஆஷிகா, எனக்கு ஓகே அந்த கான்செப்டு. அந்த ஃபாதர் வந்து ட்ரை பண்ணுறாரு, முடியல, தள்ளி விட்றாங்க, அந்த ஃபீலு, இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ணி எனக்கும் அந்த செகண்ட் சரணம்லேருந்து தான் நீ பிக்கப் பண்ண. அதாவது அந்த பாடி லாங்குவேஜும் அந்த எக்ஸ்ப்ரெஷனும் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அங்கேருந்து பிக்கப் பண்ண நீ. அங்கேருந்து தான் நான் ரொம்ப எனக்கு டச் ஆயிடுச்சு. குட், மேக் இட் வெரி குட். ஏன்னா நீ ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். இன்னும் கொஞ்ச நாளில் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லாம் வரும், பார்த்துக்கோ, பத்திரமா இரு. காட் பிளஸ் யூ.
ஓகே ஆஷிகா, சோ உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜஸ், உங்களோட ஸ்கோர்ஸ் ஃபார் ஆஷிகா. అక్కడ చూడు. Ashika, you get full 10 from Tarun Master. Okay, Prasanna Master, உங்களோட ஸ்கோர்